ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் பீச்சுக்கு போனோம்னா தள்ளுவண்டியில் வேர்க்கடலையை மசாலாவில் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த வேர்க்கடலை மசாலாவை தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு போனாவே பீச் ஓரத்தில் இருக்க தள்ளுவண்டி கடையில் விற்கிற எல்லாத்தையுமே எங்கள் வீட்டு குட்டீஸுங்க கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்களுக்குமே எதையாவது வாங்கி சாப்பிட்டு வந்தால் தான் பீச்சுக்கு போன ஃபீலே உண்டாகுது. சரி, வாங்க செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை கிடைக்காததுனால கடையிலேருந்து காஞ்ச வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 4 மணி நேரம் ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஊறின வேர்க்கடலையை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வாட்ரு சால்ட்டு சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க. அவ்வளோதான், 3 விசில் வந்துடுச்சு. வேர்க்கடலையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையை அந்த தண்ணியிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ வேர்க்கடலையில் மசாலாலாம் சேர்க்க வேண்டியது தான். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கேரட்டையும் துருவி அதோடு சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட்டையும் அதோடு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் லெமன் வாட்டரையும் அதோடு சேர்த்துக்குங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எனக்கு பவுல் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எப்பயுமே மிக்ஸ் பண்ணும்போது பாத்திரம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பாருங்கள், நான் பாத்திரத்தில் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னுட்டு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான பீச் ஸ்டைல் மசாலா வேர்க்கடலையை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.